الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரதீனா பில்லாஹி ரொப்பன் நபி முஹம்மதின் ரசூலன் நபில் இஸ்லாம் தீனா. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் முடித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈரோக தலைவர் கருமணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்போது நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களை செய்தும் இனிமேலும் செய்ய இருக்கின்ற நன்மக்களே, இந்த இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக சிறப்பு தொடர் பயான் நிகழ்ச்சிகளை தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் எழுதியார்களே, நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் சதகா, ஜகாத், ஃபித்ரா, ஃபிதியா போன்ற சிறப்பான மார்க்க பணிகளை செய்து வருவது தங்களை அறிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடமும் அது போன்ற வேலைகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை விரைந்து கொடுத்து பணிகள் தொய்வில்லாமல் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 13வது தொடரிலே இத்துணை பேர்களா என்று பிரமிக்கத்தக்க அளவுக்குண்டான ஒரு தலைப்பை தான் கொடுத்துருக்கிறோம். பொது தலைப்பு மலக்குமார்களின் உலகம். உள் தலைப்பு 13வது தொடர் என்ன அப்படின்னு சொன்னா, இத்துணை பேர்களா நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இத்துணை பேர்களான்னு கொடுத்துருக்கு. இப்போ என்ன அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது இந்த தலைப்பின் கீழ் உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதை பொறுத்தவரையில அப்துல்லா அவங்க அறிக்கக்கூடிய சாபி அறிக்கிறாங்க. அப்துல்லா அவங்க அறிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி சொல்றாங்க, மறுமை நாள்ல நரகம் எப்படின்னு சொன்னா இழுத்து கொண்டு வரப்படும். அப்படி இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த நரகத்தினுடைய சங்கிலி இருக்குது இல்ல, அது 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். 70,000 சங்கிலி மட்டுமே, நரகத்தை கொண்டு வர்றதுக்கான சங்கிலி மட்டுமே 70,000 என்று சொல்லுது, ஹதீஸ சொல்லுது. அந்த 70,000 சங்கிலிகளை பிடித்து வருவதற்கு 70,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்பண்டா கணக்கு பண்ணிக்கிடுங்க எத்தனை மில்லியன் இருப்பாங்க. இப்போ தலைப்பு கரெக்டா பொருந்துதா? சுப்ஹானல்லாஹ். அப்போ நரகம் அவ்வளோ பிரம்மாண்டமானது, எண்ணிக்கை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது. ஆனா அவ்வளோ பெரிய நரகம், அவ்வளோ பெரிய நரகத்தை அல்லாஹ் உண்டு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேதனைகள் எப்படிங்கிறத நினைக்கும் போது பயமாவும் இருக்கு இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அதை பயந்து நம்ம நல்ல அமல் அதிகமாக செய்வோம். இப்போ அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிக்கையை வச்சிருக்கிறான், மலக்குமாரோட எண்ணிக்கையை வச்சுக்கிறாங்கிறத இது ஒரு பகுதி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமை நாளில் நரகத்தினுடைய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது அதுல 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா கணக்கு படிக்கணுங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மலக்குமாரோட எண்ணிக்கை இருக்குங்கிறத நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. அது மாத்திரமல்ல, மலக்குமார்களை பொறுத்தவரையில நம்ம வானலோகத்தையே பார்த்துட்டோம்ல, இந்த ரமலானுடைய சிறப்பு ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தோம் படித்தோம் அப்படின்னு சொன்னா அதுலேயும் ஒரு செய்தி என்ன, இந்த லைலத்துல் கத்ர் அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு நேரம்.
ஒரு அமைதி நிலவக்கூடிய அதுக்குன்னு சிறப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்பவும் வானவர்கள் இறங்கி வருவாங்க என்ற செய்தியை ஹதீஸ் முடியுது பார்க்க முடியுது. அப்போ மலக்குமார்கள் எந்த அளவுக்கு அந்த சமயங்கள்ல இருப்பாங்கிற இமாமரை விவரிக்கிறாங்கன்னா, ஹதீஸ்ல வரும் அப்படின்னு சொன்னா பொடி கற்களை போன்று பார்க்கறது அப்படி இருப்பான், கொச்ச கொச்சன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாத்துக்கங்க, பூமின்னு இல்லை, வானம்னு இல்லை, எதுன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே வானரோட எண்ணிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அவன் சொல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்பதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மேராஜுக்கு போறாங்க. மேராஜ் போகும்போது 7வது வானம், எங்க 7வது வானத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற இடத்த பார்க்குறாங்க. சரியா, மஸ்ஜித். இப்போ இந்த இடத்துல என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல் பைத்துல் மஅமூர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு அங்க அந்த பேரை சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாள் ஒன்றுக்கு, ஒரு நாளைக்கு சரியா 70,000 மலக்குமார்கள் வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். நாள் ஒன்றுக்கு 70,000 மலக்குமார்கள். சரியா, ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 70,000 மலக்குமார்களும் ஒன்ஸ் வந்துட்டு உள்ள போயிட்டாங்கடா, ரிட்டர்ன் ஆயிட்டாங்கடா, திரும்ப வர மாட்டாங்க, அங்க வேற பணிகளுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா இதோட எண்ணிக்கை என்ன, மில்லியன் இல்ல, ட்ரில்லியனும் தாண்டி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அப்ப இன்ன வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குதப்ப, அது அப்படித்தானே? மலக்குமாருடைய எண்ணிக்கை பைத்துல் மஅமூரை பொறுத்தவரையில இன்ன வரைக்கும் அது என்ன செய்யுது, நடைபெற்று கொண்டு இருக்கு. அப்படின்னா இன்னுமே எத்தனை ட்ரில்லியன் போயிருக்கும், இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறோம், அங்க எத்தனை போயிட்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பு விசாலமானது, பிரமிக்கத்தக்குங்கிறத நம்ம இந்த இடத்துலயே உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, மலக்குமாருடைய படைப்பினை பொறுத்தவரை சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லி அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு படைப்பு வச்சிருக்கிறான். நம்ம எண்ணிக்கையில சிலதை மட்டும் இங்க சொல்லியிருக்கிறோம், இன்னும் சொல்லாத எத்தனையோ எண்ணிக்கைகள் இருக்குது. அப்போ அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அளவிடவே முடியாது. மனிதனை பாதுகாப்பதற்கு மலக்குமார்கள் வச்சிருக்கிறான், மனிதன் பேசுறதை பதிவு செய்யறதுக்கு மலக்குமார்கள் வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு பணிக்குமே அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமார்களை வைத்திருக்கிறான், பொறுப்பு சாட்டியிருக்கிறான். அப்போ அந்த ஒவ்வொரு மலக்குமார்களுமே தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பார்கள், தெளிவாகவும் செய்து முடிப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நம்மால் பார்க்க முடியுது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த செய்திகளை பொறுத்தவரையில மலக்குமார்கள் என்பது எண்ணில் அடங்காதவர்கள். இருப்பினும் சில இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில எண்ணிக்கைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பல இடங்கள்ல அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் அந்த அளவில் நாம் நம்பிக்கை விட்டுக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு எல்லாம் அல்லாஹ் யாவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபிக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 13க்கான கேள்வி. 70,000 மலக்குமார்கள் ஓர் இடத்தில் நுழைந்து வெளியேறிவிட்டால் மீண்டும் அந்த இடத்தில் நுழைய மாட்டார்கள். அந்த இடத்தின் பெயர் என்ன? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.